இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். சிங்கமும் கன்றும் தோழமையில், சிறுவர் நட்பும் பாம்பருகில், வேலும் வாழும் ஏர்முனையில், துணுக்குகள் எல்லாம் போர்பொலிவில், பாடும் மனங்கள் யாவும் இனி பாசம் நிறைந்ததாகும். பாடும் மனங்கள் யாவும் இனி பாசம் நிறைந்ததாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். நேர்மையாளரே ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள், மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Our Father in heaven, may your name be held holy. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, what we ought to pray for is in the Lord's Prayer. What is not in it, we ought not pray for. Saint Augustine. நாம் எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் உள்ளது. அதில் இல்லாததை நாமும் ஜெபிக்க தேவையில்லை. ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று
அப்போஸ்தலர்கள் சீடர்கள் இயேசுவை கேட்ட பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒப்பற்ற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு ஈடு இணை இல்லை. ஏனென்றால் அது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, முதல் பகுதியிலே இறை திருநாமம், இறைவனுடைய நன்மைத்தனம், அவருடைய புனிதத்தன்மை போற்றப்படுவதையும் மகிமைப்படுத்தப்படுவதையும் காணலாம். பின்பகுதி 2வது பகுதியிலே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கப்படுகின்ற பகுதியாக அமைகிறது. ஒரு ஜெபம் என்றால் ஆராதனை, ஆண்டவரை போற்றுதல், புகழ்தல். இறைவனுக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை என்னும் பொழுது நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டல். உடனடியாக நம் எண்ணத்தில் வருவது, இப்படிப்பட்ட எனக்கு இறைவன் எவ்வளவு செய்திருக்கிறார், எனவே நன்றி கூறுதல். இறுதியாக, ஆண்டவரே எனக்கு இன்னும் தேவைகள் பல உள்ளன, இன்னும் பலவற்றை நான் செய்தாக வேண்டும், என்னுடைய கடமையாக, என்னுடைய பணியாக, நான் இருக்கின்ற பொறுப்பிலே எனக்கு உமது அருள் தேவை, ஆற்றல் தேவை. உமது அன்பும் அருளும் ஆற்றலும் இருந்தால் 1000 காரியம் நாம் செய்வேன் என்று ஒரு திருவழிபாட்டு பாடல் உள்ளது. ஆக இவைகள்தான் ஒரு ஜெபத்தினுடைய தன்மையாக இருத்தல் வேண்டும். அது முழுமையாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இருப்பதை நாம் காண முடியும். இறை திருநாமம் குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதூயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெரு நிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். இறை திருநாமம் நாம ஜெபம் என்று சொல்லுவார்கள். இந்த நாம ஜெபம் என்பது இறைவனுடைய பெயரையே திருப்பி சொல்லிக் கொண்டிருத்தல். அதனால் வருவது இறை ஆற்றல் நம் உள் செயல்படும். அவை நிறைய பேர் அந்த இறைவனுடைய நாமத்தை எழுதி ஜெபிப்பார்கள், சொல்லி ஜெபிப்பார்கள். வெறுமனே ஜெபமாலை மணிகளை போல வைத்து கொண்டு இறை திருநாமத்தை ஜெபிப்பதும் உண்டு. இவைகள் தருவது இந்த ஒருமுனைப்பு. அது மட்டுமல்ல, நம்முள் இருக்கக்கூடிய 3வது மனிதனை வெளியே கொண்டு வருவது. அது என்ன 3வது மனிதன்? ஒரு உதாரணம் சொல்லலாம். இரவு நேரம் ஒரு பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். ஒரு ஆட்டோக்கார்ட்ட போய், ஐயா சீக்கிரம் வாயா, ஒரு பாட்டியை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். பாட்டி என்னத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, கிடக்கட்டும், என்னால் இப்போ முடியாது, காலையில் தான் முடியும் என்று சொல்லுகிறான். ஐயா உனக்கு வேணுங்கிற காசை கொடுக்குறேன், தயவுசெய்து வா. ஒரு 50 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல அவன் 250 ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி கொடுக்குறேன் வா. உடனே வரான். வந்து வீட்டுக்கு போய் அந்த பாட்டியை தூக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்கிறான். ஆட்டோவில் உட்கார வச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போய் பாட்டியை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் பெட்டில் சேர்க்குற வரைக்கும் உதவி செய்கிறான். உதவி செஞ்ச பிறகு திருப்பி வெளியில் வந்தோடனே, இந்தா நீ கேட்ட காசு 250 ரூபா என்னும் பொழுது, இல்லை பாட்டிக்கு செஞ்ச சேவையாக இருக்கட்டும், எனக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடுறான். இப்போ முதல்ல அவன் காசு கேட்டானே, அது முதல் மனிதன். அவனை பற்றி நான் இந்த அவசர காலத்தில் வேணும்னே காசை சுரண்டான் பார் அப்படின்னு நான் நினைத்தேனே, அது 2வது மனிதன். 3வது மனிதன் அந்த நேரத்தில் இந்த வயதான அம்மாவுக்கு, என் அம்மாவுக்கு செய்த உதவியை போல இருக்கட்டும் என்று அவனுடைய நல்ல மனம் வெளியே வந்ததே, அதுதான் 3வது மனம். இது எப்பொழுது வரும்? அந்த இறைவனுடைய அருளும் ஆசிரும் சேர்ந்து வந்தால். இந்த இயேசுவின் இருதயமே என்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு அருமையான பாட்டு. அது
உமது அருளும் ஆசீரும் சேர்ந்து வந்தால் ஆனந்தம் என்றும் எங்கள் வீட்டில் நிலைக்குமே. ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் இப்படிப்பட்டவைகள் மேலே வரும். இந்த மூன்றாவது மனிதன் என்று சொல்லக்கூடிய நல்ல தன்மைகள். இல்லை என்றால் சாதாரண போக்கு. நீ கொடுக்குறியா, நான் வாங்கிக்கிறேன்னா, பார்க்குறமா போறோமா என்று இந்த வேகம் நிறைந்த உலகத்தில், கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி, எனக்கு ஏதாவது ஆதாயமா கிடைக்குமா என்று போகின்ற உலகத்தில் நல்லவைகள் என்று இந்த விழுமியங்கள் என்று உணர்கின்ற தன்மை எப்பொழுது வரும்? இறைவனுடைய அருளும் ஆற்றலும் நமக்கு சேர்ந்து வந்தால். Hallowed be thy name, not mine. Thy kingdom come, not mine. Thy will be done, not mine. உமது நாமம் போற்றப்படுக, எனது அல்ல. உமது அரசு வருக, எனது அல்ல. உமது சித்தம் நிறைவேறுக, எனது அல்ல. எத்தனை முறை நாம் ஜெபிக்கின்றோம் இந்த அவர் ஃபாதர் என்ற அருமையான ஒரு ஜெபத்தை. நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு கவர் வெளியிட்டோம். பிறகு பசிலிக்கான பிறகு ஸ்டாம்ப் வெளியிட்டோம். பெரிய தபால் துறை அதிகாரி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது எனக்கு கற்றுத்தந்த ஜெபம் இந்த அவர் ஃபாதர் இன் ஹெவன். இன்றும் அதை நான் சொல்லுகிறேன், இன்றும் அது என் மனத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லி காட்டினார். ஒரு இந்து மனிதர். நம்மெல்லாம் கிறிஸ்டியன் பள்ளிக்கூடத்தில் கூட ஜெபத்தை சொல்றதுக்கு பயப்படுறோம். அரசாங்கம் ஏதாவது கிராண்டை கட் ஆக்கிடுமோ பயம், தொட நடுங்கி பயங்க, மறுபடியும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைக்கு வருகின்றோம். மக்களுடைய பிள்ளைகளுடைய இந்த மூன்றாவது மனிதன் என்று சொன்னேனே, அதை அறிய முடியாத நிலையில் இருக்கின்றோம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. திருவாசகத்தில் சொல்லப்படுகின்ற அருமையானது. வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுவதும் தருவோய். இந்த பாடல்கள் எல்லாம் மறுபடியும் சொல்லி பாருங்கள். முதல் முறை இவைகளை நான் மறையுறையில் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் எனக்கு இடரலாக இருந்தது. நம்முடைய பைபிள் இல்லாததா இவங்க சொல்லிட போறாங்க அப்படின்னு எகத்தாளமா நம்ம இன்னைக்கு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் பரிசேயர்கள். பைபிள் இல்லாத அந்த ஃபாதர் சொல்லிடுறாரு, திருவாசகத்திலேருந்து திருமூலர் திருமந்திரம்னு பைபிள்ல இல்லையா? இருக்குதான், யாரு இல்லைன்னு சொன்னா? அதை போன்ற அருமையான முத்தை கொடுக்கிறேனே, நல்லவைகளை ஏன் தேடக்கூடாதா? ரோட்ல ஒரு 100 ரூபாய் கிடக்குது, பக்கத்துல சாணி இருக்குது, ஐயோ சாணியில இருக்குது இந்த 100 ரூபாய், எனக்கு வேண்டான்னு போயிருவியா? எடுத்து உதறிட்டு எடுத்துட்டு போக மாட்டேன். அந்த மாதிரிதான் நல்லவைகளை, சாணியில கிடக்கிற 100 ரூபாய் எடுக்கிற நீ நல்லவைகள் எடுக்க கூடாதா? எடுக்கலாமே. நல்லவைகள் எப்பொழுதும் விழுமியங்களாக இருக்கும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் முழுவதும் பொய்யானவன், ஒரு முகமூடியை போட்டுக் கொண்டு இருக்கிறேன். இந்த முகமூடியை களைந்து என்னுடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்தால் உன்னை பெறலாம், உன்னை பெற முடியும். God's forgiveness is extended through us. It is just that simple. We have to ask Jesus, help me. அருமையான ஆன்மீக அறிஞர்கள், கடவுளின் மன்னிப்பு நம் வழியாக நீட்டிக்கப்படுகிறது. அவ்வளவு எளிமையானது. நாம் கேட்க வேண்டியது, இயேசுவே எனக்கு உதவி புரியும், தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கேட்டவனுக்கு இயேசு உதவி புரிந்தார் அல்லவா? அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து ஜெபிக்கின்றோம். எத்தனை பேர், எத்தனை விதமாக கோடிக்கணக்கான பேர் இந்த ஜெபத்தை தினம் தினம் சொல்லுகின்றார்கள்.
அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த வல்லமையான ஜெபம் நமக்கு அருளையும் ஆற்றலையும் தருகிறது. முழுதால் இருப்போம், ஜெபிப்போம். Father in heaven, holy be your name. You have given me a mind to know you, a will to serve you, and a heart to love you. That all my intentions and actions may be pleasing to you. Give me the grace to be charitable in thought, kind in deed, and loving in speech towards all. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உம்மை அறியும் சிந்தை கொடுத்தீரே. உமக்கு ஊழியம் புரியும் நல் மனத்தை கொடுத்தீரே. உம்மை அன்பு செய்யும் இதயம் தந்தீரே. உம் திருவிழப் பற்றும் திறனை தாரும். உம் தெய்வீக அன்பால் எம் இதயம் நிரப்பும். எம் சிந்தையும் செயலும் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. சிந்தையில் இரக்கமும் செயலில் தன்மையும் சொல்லில் அன்பும் உடையவனாய் இருப்பேனாக. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஜெபங்களை எல்லாம் கற்றுத்தருகின்ற நிறுவனங்களாக எங்கள் நிறுவனங்கள் அமையட்டும். உடைய வாழ்க்கைக்கு பாடங்களாக இந்த ஜெபங்கள் என்றும் அவர்களுடைய மனத்தில் நிற்கக்கூடிய வகையில் பதிய செய்திடலாம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. எங்கள் வணக்கத்தில் ஒரு பெரும் காணிக்கை ஏற்பீர், காணிக்கை ஏற்பீர். வானோர் அரசே வாரீர், எங்கள் வணக்கத்தில் ஒரு பெரும் காணிக்கை ஏற்பீர், காணிக்கை ஏற்பீர். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.